கிளைண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க ஆஃபீஸ்க்கு. என்ன சார் விஷயம், என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இல்லை சார் நான் ஒய்ஃபை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும். யோசித்து அப்படியே தயங்கி தயங்கி நம்மகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எப்போவுமே நமக்கு கிளைண்ட்டுக்கிட்ட வந்து எதனால் உங்களுக்கு சஸ்பெக்ட் இருக்குது, என்ன அவங்ககிட்ட இருந்து நீங்கள் மானிட்டர் பண்ணீங்க, என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் சொல்கிறார், டே டைமில் அவங்க வெளியே எங்கேயுமே போகிறதும் கிடையாது. அவங்க இருக்கிறது வந்து ஒரு ஃப்ளாட் சிஸ்டம். ஸோ யார் வராங்க போகிறாங்கிறது அப்படி இல்லையா க்ளோஸாக மானிட்டர் பண்ணால் மட்டும்தான் தெரியும். பட் எந்த வீட்டுக்கு போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இது வந்து நம்ம டீம் பார்த்துக்கிட்டே இருக்கப்ப ஒரு நபர் வந்து அவங்கள கிராஸ் பண்ணி போகிறாரு. நம்ம டீம் அங்கே உட்காந்துருக்கு, இன்வெஸ்டிகேட்டர்ஸ் உட்காந்துருக்காங்க. அவங்கள கிராஸ் பண்ணி ஒரு பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. ஃப்ளாட்டை தாண்டி கொண்டு போய் பைக்கை நிப்பாட்டிட்டு, ஸோ அடுத்த நாள் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த பர்சன் யாருன்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ எங்கள் டீம் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அவரை நாங்கள் டெயில் பண்ணுறோம். இப்போ டெயில் பண்ணுறப்போ அவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஒரு ஆஃபீஸ்க்கு உள்ளார நுழையிறாரு. அதுக்கு நாங்கள் ஹெல்மெட்டை கட்டிட்டு போகிறப்ப நாங்கள் க்ளீனாக எல்லாத்தையும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம கிளைண்ட்டை வந்து இன்ஃபார்ம் பண்ணோம், இதுதான் இந்த பர்சன் சொல்லி அவரோட ஃபோட்டோ காட்டினோன்னே அவர் தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. ஏன் அப்படின்னா, வந்தவர் அவங்க தங்கச்சி வீட்டுக்காரு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர்றது இது ஒரு பழக்கமாக இருந்திருக்கு. இந்த பர்சன் வந்துட்டு போகிறாரு அப்படின்னோடனே அவர் உடஞ்சிட்டாரு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட டிடெக்டிவ் பிரபு அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். டிடெக்டிவ் சம்மந்தமாக வந்து நிறைய கேஸ் அப்டேட்ஸ் வந்து என் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி என் கூட ஷேர் பண்ணிக்க ஒரு ஸ்டோரி. ஓகே, நம்ம ரீசெண்டாக பார்த்த ஒரு போஸ்ட் மேட்ரிமோனியல் கேஸை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே. கிளைண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க ஆஃபீஸ்க்கு, வந்துட்டு நம்மகிட்ட பேசணும்னு சொல்லி வந்தாங்க. ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி சொல்லணும்ல. இப்போ அவ எதனால் வந்து நம்மளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம அவர்கிட்ட கேட்குறோம், என்ன சார் விஷயம், என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இல்லை சார் என் ஒய்ஃபை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும். ஃபஸ்ட்டு அவர் பேசுகிற ஆரம்பிக்கிறப்பவே நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா அவர் ஒரு பதட்டமாகவே இருக்கார். நம்மக்கிட்ட சொல்லலாமா வேண்டாவா, இவங்க நம்மளோட சீக்ரெட்ஸ் எல்லாம் டிஸ்க்ரீட்டாக வச்சுப்பாங்களா, அந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவர் யோசித்து அப்படியே தயங்கி நம்மக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் நம்மகிட்ட சொல்கிறப்போ, என் ஒய்ஃபை குறித்து பேசணும் சார் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் என்ன சார் விஷயம் அப்படின்னா, அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு சின்ன லெவல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் அந்த மாதிரிலாம் இருக்கார். அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு பிரபலமான ஒரு மருத்துவமனையில் ஒரு செவிலியராக வேலை பார்க்குறாங்க, ஒரு நர்ஸாக இருக்காங்க. ஷிஃப்ட் பேஸு, அவங்க ஷிஃப்ட் பேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எப்போவுமே நமக்கு கிளைண்ட்டுக்கிட்ட வந்து எதனால் உங்களுக்கு சஸ்பெக்ட் இருக்குது, என்ன அவங்ககிட்ட இருந்து நீங்கள் மானிட்டர் பண்ணீங்க, என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் சொல்கிறார், இல்லை சார் எப்போவுமே வந்து நார்மலாக பேசுகிறப்பவே கொஞ்சம் வேகமாக பேசக்கூடியது தான். நம்ம ஒரு கொஷின் பண்ணுறோன்னா பட்டுன்னு ஆன்சர் வந்துடும். எல்லா விஷயத்தையும் யோசிக்காமல் சடனாக பேசுகிறவா. பட் இப்போ வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்டோன்னா அந்த கேள்விக்கு நிறுத்தி நிதானமாக பொறுமையாக இதை சொல்லலாமா வேண்டாவா, இந்த டைமுக்கு இது சொல்லலாமாங்கிற மாதிரி ஒரு தெளிவாக இருந்தால் எவ்வளோ யோசித்து பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு அவளோட பேச்சு இருக்குது. இதுவே எனக்கு பெரிய மாற்றம் தான். பிகாஸ் அவள் அந்த மாதிரி கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்போ ஒரு சமீபமாக ஒரு 4 மாதமாக அவங்க வந்து இந்த மாதிரி மாறிட்டாங்க. எங்கள் கூட அந்யோன்யமாக இருக்கிறதும் இப்போ இல்லை. நானும் வந்து சரி, அவள் வேலைக்கு போகிறா, வந்து டயர்டில் இருக்கா, தூங்குறா, அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவள் வேலையை பார்த்துக்கிட்டோங்கிற மாதிரி இருந்தேன். பட் இது வந்து எங்களுக்கு விலகியே இருக்கிற மாதிரியே இருக்குது. நான் க்ளோஸாக எதனா பேச போனாலும் சரி, எந்த ஒரு விஷயம் நான் அவள்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறாலும் நான் சொல்கிற விஷயத்த அவள் காது கொடுத்து வாங்க மாட்டேங்கிறா. சரி, அவளும் என்கிட்ட எந்த விஷயமும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறா. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி இது நடந்தது, அது நடந்தது, ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க. பட் இப்போல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அமைதியாக இருக்காங்க, வராங்க, அவங்க பாட்டு சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான், ஒரு 5 இயர்ஸ் பாய் ஒருத்தன் இருக்கான். அந்த பையனை பார்த்துக்கிறது இந்த மாதிரி மட்டும்தான் இருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு கான்வர்சேஷனும் எங்களுக்குள்ளார நடக்கிறதே கிடையாது. இதுவே எனக்கு பெரிய டவுட்டு தான் சார். ஏன் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வேணும். அவங்கள வந்து கொஞ்சம் க்ளீனாக மானிட்டர் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, சரி சார் நம்ம பண்ணலான்ட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு பொசிஷன் நம்ம டீம் எப்போவுமே போல் அவங்கள பற்றின பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. இப்போ எங்களுக்கு இப்போ அவங்க எங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் நேம் சொன்னாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளார நமக்கு உண்டான ஒரு சோர்ஸ் மூலயமா ஒரு நண்பர் ஒருத்தர், நமக்கு தெரிஞ்ச நண்பர் அங்கே இருக்காங்க. நம்ம அவர்கிட்ட போய் கேட்குறோம், யார் இந்த மாதிரி இவங்கள பார்த்துருக்கியா, நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, என்ன சார் விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் நம்ம சொல்கிறோம், இதுதான் விஷயம், இங்கே ஏதாவது அவங்கள பற்றின காசிப்ஸ் எதனா இருக்கா, இல்லை ஏதாவது அவங்களோட பேட் ஆக்டிவிட்டீஸ் இது மாதிரி இருக்கா. சிச்சா அப்படிலாம் இல்லை சார்,
ரொம்ப தங்கமான பொண்ணு, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கும். எதை குறிச்சும் யாரை பற்றியும் அனாவசியமாக யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. என்ன வேலையோ அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ ஒர்க்கிங் ஸ்பாட்டில் அவங்களுக்கு அட்வர்ஸாக எந்த ஒரு விஷயமும் இல்லை, கிளியராக இருக்குது. இப்போ ஷிஃப்ட் பேஸுங்கிறதுனால நைட் ஷிஃப்ட் அவங்க போகிறாங்க. நைட் ஷிஃப்ட்டுக்கு எப்போவுமே ஒரு பிரபலமான மருத்துவமனை ஒரு பரபரப்பான ஒரு இதுலேயே இயங்கிட்டு இருக்கும். நைட்டுங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பிகாஸ் எமர்ஜென்சி அந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஹாஸ்பிட்டல்லையே நம்ம டீம் அங்கேயே வெளியே நின்று அவங்கள மானிட்டர் பண்ணு. சப்போஸ் இவங்க ஏதாவது வெளியே போகிறாங்களா, நைட்டில் எங்கேயாவது வெளியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி 2 டீமாக போட்டு பார்க்குறோம். அப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷிஃப்ட்டு, அவங்க டே ஷிஃப்ட்னா டே ஷிஃப்ட்டுக்கு ஒரு ஆள், நைட் ஷிஃப்ட்னா நைட் ஷிஃப்ட்டுக்கு ஒரு ஆளுங்கிற மாதிரி நைட் ஷிஃப்ட்டுக்கு ஒரு டீம் போட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நைட் ஷிஃப்ட்டில் எந்த ஒரு அட்வர்ஸாக எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. அவங்க பாட்டு வராங்க, ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட்டு முடிஞ்சு அவங்க 7 o'clock அவங்க பாட்டுன்னு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. ஓகே. இது தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒன்றும் பெருசாக எங்களுக்கு தெரிய வரலை. இப்போ டே டைமில் இவங்க ஷிஃப்ட்டு முடிஞ்சு போயிடுறாங்க. டே டைமில் அவங்க வெளியே எங்கேயுமே போகிறதும் கிடையாது. இது நாங்கள் பார்த்துக்கிட்டே அவங்க இருக்கிறது வந்து ஒரு ஃப்ளாட் சிஸ்டம். அந்த வீட்டில் வந்து ஒரு மோர் தென் 10 ஃப்ளாட்ஸ் இருக்குது, ஒரு 12 ஃப்ளாட்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. அந்த மாதிரி வீடு அது. ஸோ யார் வராங்க போகிறாங்கிறது அப்படி இல்லையா க்ளோஸாக மானிட்டர் பண்ணால் மட்டும்தான் தெரியும். பட் எந்த வீட்டுக்கு போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இது வந்து நம்ம டீம் பார்த்துக்கிட்டே இருக்கப்ப ஒரு நபர் வந்து அவங்களை கிராஸ் பண்ணி போகிறாரு. நம்ம டீம் அங்கே உட்காந்துருக்கு, இன்வெஸ்டிகேட்டர்ஸ் உட்காந்துருக்காங்க. அவங்கள கிராஸ் பண்ணி ஒரு பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. ஃப்ளாட்டை தாண்டி கொண்டு போய் பைக்கை நிப்பாட்டிட்டு ஹெல்மெட் க்ளோஸ்டு ஹெல்மெட்லேயே தான் நடந்து வர்றாரு. ஓகே. இந்த ஆள் யார், புதுசாக ஒரு மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வேறு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த ஃப்ளாட்டுக்குள்ளார போயிட்டார். அவர் ஹெல்மெட் ஓப்பன் பண்ணவே இல்லை. நாம் வந்து நம்ம டீம் வந்து அதை க்ளோஸாக பார்க்குறாங்க, யாருன்னு தெரியல. போயிட்டு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து கிளம்பி வந்துடுறாங்க. வந்துட்டு அதே மாதிரி ஹெல்மெட் ஓப்பன் பண்ணவே இல்லை. அங்கே வரப்போ ஹெல்மெட் போட்டுகிட்டே தான் வர்றாரு. போய் பைக் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இதை வந்து நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ண முடியும்? எந்த வீட்டுக்கு போனாருன்னு தெரியாதுல்ல. ஸோ நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ரொட்டீனாக நடக்குதான்னு பார்க்குறதுக்காக பார்க்கணும். ஒரு 2 days ஆஃப்டர் 2 days வந்து மறுபடியும் சேம் பர்சன் அதே பைக்கில் வராரு. வந்துட்டு ஹெல்மெட் போட்டுட்டு போகிறாங்க. ஒரு 11:30 போல் வந்தார். வந்துட்டு ஆஃப்டர் லஞ்ச் ஒரு 2:30 போல் அவர் கிளம்புறாங்க. கிளம்புறப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவர் இறங்கி போகிறாரு ஃப்ளாட்டை, அந்த ஃப்ளாட்டை விட்டு இறங்கி போகிறப்போ பால்கனியிலேருந்து நம்மளோட சப்ஜெக்ட் வந்து அவங்களுக்கு ஏதோ சிக்னல் பண்ணுறாங்க, பாய் ஏதோ சம்திங் சொல்கிறாங்க. ஸோ தெரிஞ்சிச்சு இவர் தான் நம்ம வீட்டுக்கு வராரு, இந்த நம்ம சப்ஜெக்டோட வீட்டுக்கு வராங்கன்னு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த பர்சனை நாங்கள் சர்வலன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே அவரை நாங்கள் டெயில் பண்ணிகிட்டே போகிறோம். அவர் ஒரு வீட்டுக்குள்ளார போயிடுறாரு. அது எந்த ஏரியா லொக்கேஷன், அவங்க வீடு ஃபோட்டோ, அந்த ஸ்ட்ரீட்ஸு, பைக் வியரிங் நம்ம எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஆனால் சப்ஜெக்டோட அந்த பர்சனோட ஃபேஸை நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியல, யாருன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவர் உள்ளே போயிட்டார். ஸோ அடுத்த நாள் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த பர்சன் யாருன்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ எங்கள் டீம் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அவரை நாங்கள் டெயில் பண்ணுறோம். இப்போ டெயில் பண்ணுறப்போ அவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஒரு ஆஃபீஸ்க்கு உள்ளார நுழையிறாரு. அதுக்கு நாங்கள் ஹெல்மெட்டை கட்டிட்டு போகிறப்போ நாங்கள் க்ளீனாக எல்லாத்தையும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த பீரியட் இருக்குல்ல, இந்த சர்வலன்ஸ் பீரியட், இது வந்து நாங்கள் மோர் தென் ஒரு 6 to 7 days 1 week கிட்ட நாங்கள் இது பண்ணிட்டு இருந்தோம். அந்த 1 weekக்குள்ளே நமக்கு அந்த ரெக்யர்மெண்ட் கவர் ஆகிடுச்சு. இந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம கிளைண்ட்டை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். சார் நீங்கள் ஆஃபீஸ் வரீங்களா? நாங்கள் இல்லை, நான் உங்களை வந்து மீட் பண்ணிட்டுமா? வாங்க சார், நான் அவங்க ஆஃபீஸில் தான் இருக்கேன், நீங்கள் வாங்கினாரு. சார் நான் நேராக போனேன், ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த சம்பவம்லாம் நடந்தது, இதுதான் இந்த பர்சன் சொல்லி அவரோட ஃபோட்டோ காட்டினோன்னே அவர் தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. ஏன் அப்படின்னா வந்தவர் அவங்க தங்கச்சி வீட்டுக்காரு. ஓகே. இந்த பர்சன் இவரும் பேசவே மாட்டாங்களாம். ஓகே. இவங்க மாமா வச்சா இருக்காங்களா, இவங்க 2 பேரும் பேசவே மாட்டாங்களாம். என்னைக்காவது ஃபேமிலி கெட் டுகெதர்னு வரப்போ மட்டும்தான் அவங்க தங்கச்சி, அவங்க ஹஸ்பண்ட், அவங்க பசங்களோட அவங்க வீட்டுக்கு வருவாங்க, வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒரு ரெகுலர் ஃபோனில் பேசுகிறதோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் இவங்களுக்குள்ளே கிடையாதான். இந்த பர்சன் வந்துட்டு போகிறாரு அப்படின்னோடனே அவர் உடஞ்சிட்டார். இதை நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுனே தெரியலையே சார், நான் ஏதாவது பேச ஆரம்பித்தேன் என் தங்கச்சி வாழ்க்கை போயிடும், இங்கே இதை பற்றி கேட்டால் என்னோடய வாழ்க்கை போயிடும், இதை நான் எப்படி சார் போகணும் அப்படின்னா நீங்கள் உட்காந்து பேசுங்க, ஒய்ஃப் கிட்ட நீங்கள் உட்காந்து பேசினா மட்டும்தான் இது சரியாகும். எதனால் வந்தார், ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு வந்திருக்காரு போகிறான்னா பரவாயில்ல. ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர்றது இது ஒரு பழக்கமாக இருந்திருக்கு. ஃப்ளாட்ஸில் யாருக்கும் இதை பார்த்தாங்கன்னா இது தப்பாயிடும். உங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் வராரு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னால் இது தப்பாயிடும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பேசினா மட்டும்தான் சரியாகும் அப்படிங்கிறத மாதிரி நம்ம சொல்லி வச்சுருக்கோம். ஓகே. இப்போ வந்து கேஸ் அப்டேட் அது வரைக்கும் தான் நிற்கிது ஆக்சுவலாக. ஆமாம், யார் பர்சன் தெரியாமல் இருந்தது. ஸோ இந்த பர்சன்னால தான் இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் மாறி இருக்குது, இவங்களோட பிஹேவியர் மாறி இருக்குது, வே ஆஃப் ஸ்பீச் மாறி இருக்குது.
நீங்கள் 2 பேரும் அந்யோன்யமாக இல்லாமல் போனதுக்கு காரணமாக இந்த பர்சன் தாங்கிற வரைக்கும் நமக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்துருச்சு. ஸோ அந்த பர்சனை குறித்து நம்ம சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் டிசைட் பண்ண வேண்டியதெல்லாம் அவர் என்னோட கிளைண்ட் தான். ஸோ நம்ம அவருக்கு எதுவுமே நம்ம இது சொல்ல முடியாது. ஓகே. இப்போ மேரேஜுங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து பயப்படுறதே இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால தான். ஏன்னா வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி கொண்டு போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. எந்த இடத்துல வந்து தப்பாகுதுன்னு அப்படின்னு தெரியாது. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா சில கப்புள்ஸ் வந்து நல்லாவே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது தே வில் பி ஹாப்பின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களுக்குள்ளேயும் இருக்கும். இது எதனால் நடக்குது? இந்த மாற்றம் எதனால் நடக்குதுன்னு உங்களோட பார்வை? சின்ன சின்ன விஷயம் தான் சார். ஈகோ, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதது, ஃபேமிலியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு பண தேவை இருக்குது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து இவங்களை வந்து பிரேக் பண்ணுது. ஓகே. அந்த பணத்தை குறிச்சே யோசித்து இவங்களை குறித்து இவங்க மறந்துடுறாங்க. அந்த மாதிரி சில விஷயம். அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளார ஒரு அந்யோன்யம் இருக்கிற மாதிரியே நம்ம பார்த்துக்கணும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக பேசிட்டு கொண்டுட்டு ஒரு சந்தோஷம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபேமிலி நடத்த முடியும். நீ வேலைக்கு போகிற, சம்பாதிக்கிற, தூங்குற, நான் சாப்பாடுக்கு நான் எதனா ஒர்க் பண்ணுறேன், அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம அதை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் இது சரியாக வராது. ஆக்சுவலாக நம்ம இதை எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற சமூகத்துக்கு லைஃப்னால் என்னன்னு தெரியல. அவங்க அதை எப்படி கொண்டு போகணும், இது வந்து நம்ம ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்கிறோம். இந்த மாதிரிலாம் இருக்காங்க, இது மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க, ஸோ நீங்கள் இது மாதிரிலாம் நடந்துக்காதீங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே. ஓகே. இப்போ வந்து ஒரு நார்மலான பர்சன் வந்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிற, ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே போகிறாரு அப்படின்னா, இந்தந்த விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க? கேரக்டர் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி பண்ணணும். அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பேரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளீனாக வாட்ச் பண்ணி தான் அதுக்கப்புறமா தான் நம்ம மேரேஜ் ப்ரொபோசல் நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஓகே. இன்னொன்று சில பேர் ஜென்ஸு சொல்லுவாங்க, எனக்கு உங்களோட பாஸ்ட்டை பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்க போகிறோன்றதை தான் நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு. இல்லைங்க, அது ஸ்டார்டிங்கில் அது சொல்கிறது என்னென்னா, எப்படியாவது இவங்களை எடுத்துக்கணும், அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அந்த விஷயத்த சொல்கிறாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து அவங்க அதை சுட்டி காட்டுற மாதிரி ஆகிடும். ஓகே. எல்லாம் உன்னை பற்றி எனக்கு தெரியும், சும்மாலாம் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அது அவங்கள பயங்கரமாக ஹர்ட் பண்ணும். புரியுது. ஆமாம் ஆமாம். அந்த ஒரு விஷயம் அங்கே தான் அவங்க பிரேக் ஸ்டார்ட் ஆகுது. இவன் நம்மளை எப்போ பார்த்தாலும் நம்மளை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான், இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கானே, நம்ம எல்லாமே இவனை நம்மளை நல்லா பார்த்துப்பான்னு சொல்லி தானே நம்ம இவனை பற்றி உண்மையை எல்லாத்தையும் இவன்ட்ட சொன்னோம் நம்ம. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறானே, அந்த இடத்துல இவங்க அந்த அந்யோன்யம் உடையுது. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. நீங்கள் அதை பாஸ்ட்டை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. ஓகே. உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும்னா உங்களோட பாஸ்ட் அவங்களுக்கு தெரிய வேணாம், அவங்களோட பாஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டாம். அப்படி இருந்தால் மட்டும்தான் லைஃப் நல்லபடியாக எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே. இப்போ ஒரு பார்ட்னர்கிட்டையும் சரி, நம்ம கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்ககிட்டையும் சரி, எல்லா எமோஷன்ஸையும் நம்ம காட்டணும். அவங்கள வந்து எப்போவுமே சந்தோஷமாகவே வச்சுக்கிட்டே இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்து நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப எப்போவுமே கோபமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்டில் வந்து நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போகும்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து இந்த மாதிரி பிரேக்கிங் பாயிண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக 100% இது உண்மையான ஒரு விஷயம். இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். என்னென்னா பேஸ்டுன்னு ஒன்று இருக்குல்ல சார், பேஸ்ட் ஆன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை செய்கிறோம். அதை பேஸ் பண்ணி எல்லா காரியத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சார், அன்பு மட்டும்தான் சார். நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபை வந்து நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன், இல்லை உங்கள் ஹஸ்பண்டை வந்து நான் நல்லபடியாக கேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் அன்பை குறித்து மட்டும்தானே இருக்கும். ஏதோ ஒரு அடுத்த ஒரு காரியத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் இது பண்ணலை, இது மாதிரி தொடர்ச்சியாக இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாலே போதும். ஓகே. மற்ற விஷயங்களை குறித்து எந்த விஷயம், பக்கத்து வீட்டில் இது நடத்துகிறாங்க, உங்கள் அக்கா வீட்டில் இது வாங்கிட்டாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், ஏங்க நீங்கள் வேலைக்கு போனீங்களா, உங்கள் உடம்பு நல்லா இருக்கா, அவங்கள பற்றி நீங்கள் யோசித்தாலே போதும். லைஃப் நல்லபடியாக தான் கொண்டு போக முடியும். இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சில கேஸ் அப்டேட்ஸை பற்றி தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி. நன்றி சார்.